ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 2025 ஒரு ஜெர்மன் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளியே இருக்க கேசண்ட்ரா தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸை எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து பயங்கரமாக கொண்டு போயிருந்தாங்க. இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு ஃபேமிலி அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு தங்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. பொதுவாகவே இவனுங்க எல்லாருமே பிரச்சனை இருக்க வீட்டை தானே தேடி போவானுங்க. அதே மாதிரி தான் இவங்களும் ஒரு பிரச்சனை இருக்க வீட்டை தேடி போயிடுறாங்க. ஆனால் முதல்ல பார்க்கும்போது அது உங்களுக்கு பிரச்சனையாவே தெரியல. ஆக்சுவலா அந்த வீடே ஒரு ஸ்மார்ட் ஹோம் மாதிரி. ஹாலு, பெட்ரூம், கிச்சன்னு எங்க பார்த்தாலும் ஒரு மானிட்டர் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல ஒரு ரோபோட்டும் இருக்கும். அதோட பேரு தான் கேசண்ட்ரா. பொதுவா ரோபோனா என்ன பண்ணணும், அங்க இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. அதே மாதிரி இதுவும் ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தா அந்த குடும்பத்தையே கதிகலங்க வச்சுட்டு இருக்கு. அப்படி என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு டைரக்டா வீடியோக்குள்ள போய் பாத்துடலாம். வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்ட் எக்ஸ்பிளேஷனுக்கு போலாம். இப்ப ஃபர்ஸ்ட் எபிசோட ஓபன் பண்ணா ஒருத்தன் கார்ல சிகரெட்டை பிடிச்சிட்டு நல்லா ஜாலியா ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். தூரத்துல பார்த்தா ஒரு காரு ஆக்சிடென்ட் ஆகி நிக்கிறது இவன் பாக்குறான். இவனும் டக்குன்னு காரை விட்டு இறங்கி போய் பாக்குறான். ஒரு லேடி கண்ணாடி எல்லாம் உடச்சிட்டு முன்னாடி வந்து செத்து போய் கிடக்குறாங்க. பின்னாடியே ஒரு லேடி குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட என்னாச்சுன்னு கேட்டா, அவ இங்கேயும் வந்துட்டா, எங்களை கொன்னுட்டா. அவளா? யாரு? அங்க பாரு அப்படின்னு காமிச்சா அங்க ஒரு ரோபோ நிக்குது. கட் பண்ணி டைட்டில் போட்டுறாங்க. அப்படியே நமக்கு இப்ப ஹீரோவோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஹீரோவோட பேரு டேவிட், அவரோட வைஃப் பேரு சமீரா. அந்த 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்க அண்ணன் தங்கச்சி. அண்ணனோட பேரு ஃபின், தங்கச்சியோட பேரு ஜூனோ. ஒரு வழியா இப்ப அவங்க தங்கியிருந்த ஊரை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஃபின் இருக்கான்ல, அவன் தங்கச்சி கிட்ட, நான் தான் முதல்ல உள்ள போறேன், உள்ள எது பெரிய ரூமா இருக்கோ அதை நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அதனால நம்ம ஜூனோவும் இப்ப பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்கா. உள்ள போய் பார்த்தா இவங்க அண்ணனை காணோம். அந்த வீடு எப்படி இருக்குன்னா பயங்கர குப்பையா, எதுவுமே ப்ராப்பரா எந்த பிளேஸ்லயுமே கிடையாது. நம்ம ஜூனோவும் ஒவ்வொரு ரூமா ஃபின் ஃபின் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போகுது. அவனை எந்த ரூம்லயுமே காணோம். இப்ப திடீர்னு அந்த பொண்ணு மேல கைய வச்சு பயங்கரமா பயமுறுத்தி விட்டுறான். நீ தானா? நான் பயந்தே போயிட்டேன். ஆமா, என்னது வீடு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் டிவியா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மாவே வந்து, இது ஒரு ஸ்மார்ட் ஹோம். ஸ்மார்ட் ஹோம்னா இது எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, ஏதாவது ஒரு சர்வர் கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா இதெல்லாம் ஒர்க் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது ரொம்ப பழைய வீடு. அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். ஆமா, சர்வர் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு ஃபின்னு மட்டும் இப்ப சர்வர் ரூம்குள்ள போறான். அந்த ரூம்குள்ள பார்த்தா அங்க ஏகப்பட்ட சர்வர் இருக்கு. இவனே பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். என்னடா இது, இந்த வீட்டுக்கு இவ்வளவு பெரிய சர்வரா அப்படின்னு. இவனு போய் எதையோ அமைக்க பாக்குறான். எதுவுமே ஆன் ஆக மாட்டேங்குது. சைட்ல லிவர் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை இப்ப தூக்கி விடுறான். அப்பயும் ஆன் ஆகல. அவங்க அப்பா மேல இருந்து, டேய் பொருள்லாம் எடுத்து வைக்கணும்டா, கீழே என்ன பண்ணிட்டு இருக்க, வா அப்படின்னு சொன்ன உடனே இவன் சர்வர் ரூமை விட்டு வெளியில போயிடுறான். இவன் வெளியில போன கொஞ்ச நேரத்துல அந்த சர்வர் இப்ப ஆன் ஆயிடுது. நம்ம ஃபின்னும் இப்ப வெளியில போய் பாக்குறான். அங்க ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு. ஆஹா, வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூலா, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பயங்கர சந்தோஷமா இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபின் ஒரு கிட்டார் பிளேயர். இங்க பாருங்க, நான் கிட்டார் வாசிக்கிறதுக்கு இந்த ரூம் எனக்கு வேணும் அப்படின்னு ரூம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன் ஃபின், பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்தது உனக்கு கவலையா இல்ல? கவலை இல்லாம இருக்குமா? நான் உங்களை அவ்வளவு மிஸ் பண்றேன். சரி கவலைப்படாத, இங்க உனக்கு நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி அங்க மனுஷன் மாதிரியே யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. அந்த துணியை விளக்கிட்டு பார்த்தா ஒரு ரோபோ மாதிரி ஒண்ணு இருக்கு. அம்மா இது என்னதுமா? அது ஏதாவது குப்பையா இருக்கும், தூக்கி போட்டு வா. அம்மா இதை பார்த்தா குப்பை மாதிரியா தெரியுது, ஏதோ ரோபோ மாதிரி இருக்கு, நான் இதை சரி பண்றேன் அப்படின்னு நம்ம ஃபின்னு ஜூனோ உட்காந்து இப்ப அந்த ரோபோவை சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, எல்லா கனெக்ஷனும் கொடுத்தாச்சு, இப்ப ஆன் பண்ண போறோம் அப்படின்னு ஆன் பண்ணா அது ஆன் ஆகவே இல்லை. அடடா, இவ்வளவு நேரம் பட்ட கஷ்டம்லாம் வேஸ்டா போச்சே. சரி வா போலாம் அப்படின்ட்டு அந்த ரோபோவை அப்படியே வச்சுட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. நம்ம டேவிட் சமீரா கிட்ட வந்து, இங்க பாரு, ஸ்விம்மிங் பூலெல்லாம் ஃபுல்லா நான் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன், ஃப்ரெஷ் வாட்டரும் அதுல ஃபில் பண்ணிட்டேன், நாளையில இருந்து நீங்க எல்லாரும் ஜாலியா அதுல குளிக்கலாம். ஆமா, ஜூனோ எப்படி, அவ தனியா ரூம்ல தூங்குறாளா இல்ல நம்ம கூட தூங்குறாளா? வாங்கல இப்ப அவகிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு ஜூனோ கிட்ட போயிட்டு, ஏமா நீ எங்க தூங்குறேன்னு கேட்டா அது இல்ல, நான் ஏன் ரூம்ல தனியா தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிடுது. சரி ஓகே அப்படின்னா இங்கேயே தூங்கு, நீ எதையாவது பார்த்து பயந்துட்டேன்னா உடனே அம்மாவை கூப்பிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துடுறாங்க. அப்படியே ஃபின்னோட ரூமுக்கு போயிட்டு, ஃபின் நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருக்காம சீக்கிரமா தூங்கு, ஏன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டே சரியா, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம சமீரா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த போட்டோல இருக்கிறது இவங்களோட சிஸ்டர். அவங்க இப்ப உயிரோட இல்ல, அதை மறக்கிறதுக்காகத்தான் அந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்துக்கு இவங்க தங்க வந்திருக்காங்க. சரி விடு, அதெல்லாம் மறக்கிறதுக்கு தானே நம்ம ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோம், எல்லாம் போக போக சரியாயிடும், நீ தூங்கு அப்படின்னு சமாதானப்படுத்தி தூங்க வச்சிடறாரு. இப்ப நைட்டு எல்லாருமே தூங்கிட்டாங்க. அந்த ரோபோ இருக்குல்ல, அது ஃபின்னோட ரூம்ல தான் இருக்கு. டக்குன்னு பார்த்தா அந்த ரோபோ இப்ப ஆன் ஆயிடுது. அதோட தலை போர்ஷன்ல ஒரு மானிட்டர் மாதிரி இருக்கு. அந்த மானிட்டர்ல தலை நல்லா கிளியராவே தெரியுது. அந்த ரோபோ நேரா நம்ம ஃபின் கிட்ட வந்து பீட்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. ஆனா அது பீட்டர் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரூமை திறந்துட்டு
வந்துட்டு அதுவாவே வெளியில போகுது. இது நடந்து போக போக அங்க இருக்க டிவி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஆனும் ஆகுது. அடுத்த நேரா நம்ம டேவிடும் சமீராவும் தூங்குறாங்கல்ல, அந்த ரூம்குள்ள தான் போகுது. சமீராக்கு ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி தெரியுது. ஆனா திரும்பி பார்த்தா அதுக்குள்ள இவங்க ரூமை கிராஸ் பண்ணி கசாண்ட்ரா போயிடுச்சு. இது மட்டும் இல்ல, நம்ம கசாண்ட்ரா நினைச்சா இந்த வீட்ல எங்க வேணாலும் லைட்டை ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும், கதவை திறக்க முடியும், மூட முடியும். ஏன் இதால ஃப்ரிட்ஜை கூட ஓபன் பண்ண முடியும். நம்ம என்னெல்லாம் வேலை செய்வோமோ அது எல்லாமே அதால செய்ய முடியும். அப்படியே இப்ப நேரா ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல போய் நிக்குது. கீழே பார்த்தா ஒரு எலி இருக்கு. ஏய் நீ எப்படி உள்ள வந்த இரு அப்படின்ட்டு அந்த எலி மேல அப்படியே நடந்து போய் அதை சட்னியாக்கி கொன்னே போட்டுருது. அந்த அளவுக்கு இது ஒரு கொடூரமான ரோபோன்னு இப்பதான் நமக்கே புரியுது. அடுத்த நேரா நம்ம ஜூனோ தூங்கிட்டு இருக்குல்ல, அந்த ரூம்குள்ள போகுது. கொஞ்ச நேரத்துல ஜூனோவும் அம்மா அப்படின்னு சொல்லி கத்துது. டேவிட் ஜூனோ கத்துறா, வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா உள்ள எதுவுமே இல்ல. ஜூனோ என்னமாச்சு ஏன் கத்துனன்னு கேட்டா, அங்க பாருங்க அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம கசாண்ட்ரா நிக்குது. சாரி நான் உங்க பொண்ண பயமுறுத்தணும்னு நினைக்கல, ஹாய் சொல்ல தான் வந்தேன், ஆனா அவ பயந்துட்டா. அப்பா இங்க பாருங்க, நான் காலையில கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருந்தேன்ல, இந்த ரொம்ப ஃபிக்ஸ் ஆயிடுச்சு போல. ஆமா நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன், என்னோட பேரு கசாண்ட்ரா, வாங்க உங்க எல்லாருக்கும் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு இப்ப ஹாலுக்கு கூட்டிட்டு போகுது. உங்க எல்லாரையும் என்னோட வீட்டுக்கு வரவேற்கிறேன். ஆமா இது எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு சிக்னல் எங்க இருந்து வருது எதுவுமே புரியலையே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜூனோ, அம்மா இன்னைக்கு நைட்டு நான் உங்க கூட தூங்கிக்கிறேம்மா, எனக்கு பயமா இருக்கு. உனக்கு பயமா இருந்தா அந்த ரோபோவை நம்ம ஆஃப் பண்ணிடலாம், என்ன ஆஃப் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இருக்கேன். உங்களுக்கு வாஷிங் மிஷின்ல துணி போட்டுருவேன், பாத்திரம் கழுவி வச்சிருவேன், மளிகை சாமா கம்மியானா கூட உங்களுக்கு நான் அலர்ட் கொடுத்துருவேன், நீங்க போய் வாங்கிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்ல, உங்க கண்ணை பார்த்தாலே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னால சொல்ல முடியும். நான் உங்களுக்கு எந்த வகையிலையும் பாரமா இருக்க மாட்டேன். அம்மா எனக்கு கசன்ட்ராவை ரொம்ப பிடிச்சிருக்குமா, அதை ஆஃப் பண்ணிடாதீங்கம்மா. சரி சரி ஆஃப் பண்ணல, உனக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே. இனிமே நம்ம எந்த டெசிஷன் எடுத்தாலும் ஒரு ஃபேமிலியா டிஸ்கஸ் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா கசன்ட்ராவும் இனிமே உங்களோட ஃபேமிலி, நீங்க போய் தூங்கலாம் அப்படின்னு இவங்களும் தூங்குறதுக்கு வந்துடுறாங்க. இப்ப காலையில விடிஞ்சா பிக் பாஸ் வீட்ல எப்படி பாட்டு போட்டு எழுப்புவாங்களோ அதே மாதிரி இது பாட்டெல்லாம் பாடி இவங்க எல்லாரையும் எழுப்பி விடுது. இவங்க எந்திரிச்ச உடனே பக்கத்துல பார்த்தா ஜூனோவை காணோம். எங்க ஜூனோ எங்க போனா? ஜூனோ சமாதி தோண்டிட்டு இருக்கா. என்னது? ஆமா போய் பாருங்க அப்படின்னு பார்த்தா அந்த எலி ஒண்ணு செத்து போச்சுல்ல, அதை புதைக்கிறதுக்காகத்தான் அந்த பாப்பா குழியை தோண்டிட்டு இருக்கு. நம்ம கசன்ட்ராவும் பக்கத்துல தான் நிக்குது. ஜூனோ இதுக்கு முன்னாடி நீ ஏதாவது ஃபியூனரல் அட்டன் பண்ணிருக்கியா? எங்க ஆன்ட்டி இப்பதான் ரீசெண்டா இறந்து போனாங்க, அவங்களோட ஃபியூனரல் அட்டன் பண்ணிருக்கேன். சரி ஓகே ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், அந்த எலியை புதைச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜூனோவும் புதைச்சிடுறா. அப்படியே உள்ள இருக்க மானிட்டர் ஒன்று உங்களுக்கு நான் காஃபி போட்டு வச்சுட்டேன், அதுவும் நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதே டேஸ்ட்ல பண்ணியிருக்கேன், எல்லாரும் குடிங்க அப்படின்ட்டு குளிச்சுட்டு இப்போ ஃப்ரெஷ் ஆயிடுறாங்க. நம்ம ஜூனோ இருக்குல்ல, அது அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போலாமா? என்ன ஃபர்ஸ்ட் டேவே போலங்கிற, என்னாச்சு? அம்மா எனக்கு கசாண்ட்ராவை ரொம்ப பிடிச்சிருக்குமா, நான் கசாண்ட்ரா கூட விளையாடிட்டு வீட்லயே இருக்கேன்னு. இங்க பாரு இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த கசாண்ட்ராவை நான் ஆஃப் பண்ணி வச்சிடுவேன், ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ அப்படின்னு இப்போ ஸ்கூலுக்கும் அமுச்சு விட்டுறாங்க. நம்ம ஃபின்னு ஜூனோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஸ்கூலுக்கு போறாங்க. நம்ம டேவிடுமே ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு. நம்ம டேவிட் என்ன வேலை பார்க்கறாருன்னா, அவர் ஒரு ஆத்தர், அவர் புக் ஒன்று இப்போ பப்ளிஷ் பண்ணணும், அது விஷயமா பேசுறதுக்காகத்தான் வெளியில கிளம்பி போறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா டக்குன்னு கசாண்ட்ரா வந்து முன்னாடி நிக்குது. கசாண்ட்ரா என்ன நீ திடீர்னு ஹைட் ஆயிட்ட? இல்ல ஜூனோக்கு பாய் சொல்லலான்னு வந்தேன், நீங்க நடுவில் நின்னீங்களா, அதான் எனக்கு தெரியவே இல்லை, சோ என் தலையை எட்டி பார்த்தனா அதான் உங்களுக்கு ஹைட்டா தெரியுது, நீங்க போங்க நான் என் தலையை இறக்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க போன உடனே தலையை இறக்கிருச்சு. இப்ப ஸ்கூலுக்கு போனா நம்ம ஃபின்னு தான் அந்த கிளாஸ்லயே ஒரு புது ஸ்டூடெண்ட்ல, அதனால டீச்சர் வந்த உடனேயே ஃபின்னு அங்க இருக்க எல்லா பசங்களுக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஃபின்னும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கான். இந்த கிளாஸுக்கெல்லாம் லேட்டா வர்றதுக்குன்னே ஒரு பயபுள்ள இருப்பானுங்கல்ல, அதே மாதிரி இந்த கிளாஸ்லயே ஒருத்தன் இருக்கான். அவன் இப்பதான் உள்ள வரான். எப்ப பார்த்தாலும் லேட்டா வர, போய் உட்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவனு வந்து நம்ம ஃபின் பக்கத்துல உட்காடுறான். இங்க பாரு ஃபின் பக்கத்துல உட்காந்தா மட்டும் பத்தாது, இது வரைக்கும் என்னெல்லாம் உனக்கு நடத்திருக்கணும் அந்த நோட்ஸ் எல்லாம் ஃபின்னுக்கு நீ தான் கொடுக்கணும், புரியுதா? சரி சரி நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்கான். இந்த லேட்டா வந்தால அவனோட பேரு ஸ்டீவ். இப்ப ஸ்டீவ் ஃபின் கிட்ட, நீ என் வீட்டுக்கு வர வேணாம், உன்னோட அட்ரஸ் கொடு, நானே உன்னோட வீட்டுக்கு வரேன் அப்படின்னு ஃபின்னோட அட்ரஸையுமே வாங்கிக்கிறான். அப்படி வீட்டுல காமிச்சா நம்ம சமீரா மட்டும் தானே தனியா இருக்காங்க. அவங்க இப்ப ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கசாண்ட்ரா வெளியில இருக்க புல்லெல்லாம் அது கால்லயே ஒரு பிளேடு மாதிரி வச்சிருக்கு, அதை வச்சு பயங்கர ஸ்பீடா வெட்டிக்கிட்டே வருது. இவங்களும் குளிச்சு முடிச்சுட்டு இப்ப வெளியில வந்து டவலால தோட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஜூனோ ஒரு எலிய புதைச்சு வச்சுச்சுல்ல, அதுக்கு மேலேயே அடையாளத்துக்கு ஒரு கல்லையும் வச்சுட்டு வந்திருக்கோம். அந்த பிளேடு கல்லுல பட்டு சடக்குன்னு கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு வந்து இவங்களோட முதுகுல அடிச்சிருச்சு. இவங்களுக்கா வலி சுத்தமா தாங்கவே முடியல. நம்ம கசாண்ட்ரா உடனே, இருங்க நான் உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றேன் அப்படின்னு அதுவும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டு இருக்கு. இவங்க கசாண்ட்ரா வேணாம் நான் நல்லா தான் இருக்கேன், அடி ஒன்றும் பெருசா படல, நிறுத்து அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் கால் பண்றத ஸ்டாப் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம டேவிடும் சமீராவும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. கசாண்ட்ராக்கு புல்லெல்லாம் வெட்ட சொல்லி நீங்கள ஆர்டர் கொடுத்தீங்க? இல்லையே நான் எதுவும் சொல்லல. அப்ப அவளாவே இதெல்லாம் செய்யறாளா? நம்மள கேட்காம அவளாவே பிளேடெல்லாம் யூஸ் பண்றா?
கேசாண்ட்ரா இது ஆபத்து இல்லையா? சரி விடு, அதான் அப்படியே ஆபத்து வந்தாலும் அவளே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடுறாள் அப்படின்னு ஜாலியா பேசிக்கிட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க போறாங்கன்னா நம்ம ஜூனோட ஸ்கூலுக்கு தான் போறாங்க. நம்ம ஜூனுக்கும் இதுதானே ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலு, அது ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சரியா பேசவே மாட்டேங்குதான். அதனாலதான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசலாம் அப்படின்னு டீச்சர் இப்ப கூப்பிட்டு விட்டுருக்காங்க. நீங்க தான் ஜூனோட அப்பா அம்மாவா? நாங்க தான். ஜூனோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்திருக்கா. அவ ஃபர்ஸ்ட் டேவே எல்லார் கூடயும் பேசுவான்னு நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனா அவ என்கிட்ட கூட சரியா பேச மாட்டேங்கிறா, யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறா. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு சரியா புரியல. இப்படியே இருந்தான்னா அவ ஸ்டடீஸ்ல பிக்கப் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நான் ஒரு மியூசிக் அண்ட் டான்ஸ் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கேன். அங்க இவ வயசு பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட எல்லாம் சேர்ந்தான்னா இவ இன்னுமே பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா அதுல சேர்த்து விட ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க நம்ம ஃபின்னும் ஸ்டீவும் இப்பதான் வீட்டுக்குள்ள வரானுங்க. உங்க வீடு இங்கேயா இருக்கு? இந்த இடத்துல இப்படி ஒரு வீட்டை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. நல்லா பெரிய வீடா இருக்கு. சரி வா உள்ள போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பயங்கர ஈகரா உள்ள வரான். ஃபின் உள்ள வந்த உடனே நம்ம கசாண்ட்ரா வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா, வெல்கம் அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகுது. அவன் பார்த்துட்டு என்னடா அது பார்க்க மனுஷன் மாதிரியே இருக்கு, உன் பேச்சு ரொம்ப ரூடா இருக்கு, உனக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், பாரா நீ இவ்வளவு பேசுவியா அப்படின்னு அதை தட்டி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா எல்லா டிவிலையும் இதோட முகமே இருக்கு, ஆமா இதோட பேர் என்ன? இதோட பேரு கசாண்ட்ரா. நம்ம ஆர்டர் கொடுத்தா இது எது வேணாலும் செய்யுமா? இங்க ஃப்ரிட்ஜ தர அப்படின்னு கேட்டா அது எதுவும் பேசாம அமைதியா இருக்கு. என்னடா எதுவுமே பேச மாட்டேங்குது? அதுக்கு நீ கைண்டா பொலைட்டா சொல்லு, அப்பதான் பிடிக்கும். அப்படியா கசாண்ட்ரா மேடம் ப்ளீஸ் ஃப்ரிட்ஜ திறக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப திறந்து விடுது. நம்ம டேவிட் சமீரா இவங்களுமே இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. டேவிட் சமீரா கிட்ட அவங்க டீச்சர் சொன்ன மாதிரி அந்த கிளாஸ்ல சேர்த்து விடுவோமா, அப்ப அவ எல்லார்கிட்டயும் பேசுவாள்ல. அட உங்களுக்கு இன்னும் விஷயம் புரியலையா? அவங்க கிளாஸுக்கு ஆள் சேர்த்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். நம்ம பொண்ணு நல்லா தானே பேசுவா, அது உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. கிளாஸ் பசங்களோட பேசுறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளவுதான். சரி எதுக்கும் ஒரு தடவை அவகிட்ட மியூசிக் டான்ஸ் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டுட்டு அப்புறம் சேர்க்கலாமா வேணாமான்னு முடிவெடுத்துக்கலாம். இங்க பாருங்க உங்க ஃபீஸ் அதிகமா கேட்கறாங்க, சோ வேண்டாம் ஓகேவா அப்படின்ட்டு இவங்க பேச்ச முடிச்சிடுறாங்க. நம்ம கசாண்ட்ரா இருக்குல்ல, அது பொறுமையா இப்ப ஜூனோட ரூம்குள்ள வந்து, ஜூனோ என்ன பண்ற? நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு என்னோட ஹெல்ப் வேணுமா? உனக்கு ஹோம்ஒர்க்லாம் பண்ண தெரியுமா? நான் கம்ப்யூட்டர், எனக்கு எல்லாமே பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவனுங்க ரெண்டு பேரும் அந்த சர்வர் ரூம் இருக்குல்ல அதுக்குள்ள இறங்கி வந்து பாக்குறானுங்க. எம்மாடி இவ்வளவு பெரிய சர்வர் ரூமா அப்படின்னு தூரத்துல பார்த்தா ஏதோ ஒரு கதவு மாதிரி தெரியுது. டெஃபின் அங்க என்னடா ஒரு கதவு மாதிரி இருக்கு? ஆமா இதை நானே நோட்டீஸ் பண்ணல, வா திறந்து பார்க்கலாம் அப்படின்னு அந்த கதவை திறந்துட்டு உள்ள போறானுங்க. அது பார்த்தா ஒரு பெரிய ரூம், பிளே ஏரியா மாதிரி இருக்கு. டேய் இந்த ரூமை நீயே இது வரைக்கும் திறந்து பார்க்கலையா? இல்லடா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சரிடா இங்க பாருடா, இனிமே உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் மட்டும்தான், வேற யாரையும் சேர்த்துக்காத சரியா அப்படின்னு இவனுங்க போய் அங்க இருக்க எல்லாத்தையும் விளையாண்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. கசாண்ட்ரா இருக்குல்ல, அது ஜூனோ கிட்ட நீ பாட்டு பாடுறியா, வா பாடலாம் அப்படின்னு ஜூனோவை ஜாலியா பாட்டெல்லாம் பாட வச்சிட்டு இருக்கு. ஜூனோ நீ எவ்வளவு அழகா பாடுற, எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறன்னு உனக்கு தெரியுமா? ஆனா உங்க அம்மா தான் உன்னை மியூசிக் அண்ட் டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா சொன்னாங்க எங்க அம்மா? ஆமா அப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு வந்து ஜூனோ கிட்ட நல்லா உசுப்பேத்தி விடுது. அப்படி நைட்டு இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவும் கசாண்ட்ரா சமைச்ச சமையல தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜூனோ மட்டும் சோகமா உட்காந்து இருக்கு. என்னம்மா ஏன் அப்படி சோகமா உட்காந்துருக்க? ஒன்னும் இல்ல, நான் மியூசிக் அண்ட் டான்ஸ் கிளாஸ்ல சேரணும். என்ன திடீர்னு வந்து இப்படி கேட்குற? நான் சேரணும், சேர்த்து விடுவீங்களா மாட்டீங்களா? ஏமா அதெல்லாம் உனக்கு, நீ முதல்ல நல்லா படி அப்படின்னு சொன்ன உடனே அது கோச்சுக்கிட்டு எந்திரிச்சு போயிடுது. இவங்க பின்னாடியே போய் ஜூனோ இங்க பாரு, உனக்கு என்ன டான்ஸ் அண்ட் மியூசிக் கிளாஸ்ல சேரணும் அவ்வளவுதானே, அம்மா நான் சேர்த்து விடுறேன், உன் சந்தோஷத்தை தாண்டி எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. நேரா டேவிட் கிட்ட வந்து, ஜூனோவை எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டீங்கல்ல, என்ன சொல்ற எனக்கு எதுவும் புரியலையே. ஆமா அவகிட்ட டீச்சர் உன்னை டான்ஸ் கிளாஸ்ல சேர சொன்னாங்கன்னு நீங்க தானே போய் சொன்னீங்க. நிஜமா நான் போய் சொல்லல, அப்புறம் யார் சொல்லியிருப்பா? ஒருவேளை ஸ்கூல்லயே டீச்சர் சொல்லியிருப்பாங்களோ என்னவோ. ஆமால அப்படி கூட இருக்கும், சாரி டேவிட் நீங்க போய் தூங்குங்க அப்படின்ட்டு இவங்களும் இப்ப வந்துடுறாங்க. நம்ம சமீரா அந்த ரூம் எல்லாம் இப்ப கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு கேசட் கிடைக்குது. அந்த வீட்லயே ப்ரொஜெக்டரும் ஒண்ணு இருக்கு. சரி என்ன இருக்குன்னு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு இப்ப போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த போட்டோஸ் எல்லாத்துலயுமே ஒரு ஃபேமிலி போட்டோ தான் இருக்கு. அதுலயும் ஒரு லேடியோட ஃபேஸ் அப்படியே எப்படி இருக்குன்னா நம்ம கசாண்ட்ரா இப்ப சுத்திட்டு இருக்குல்ல அதோட ஃபேஸ் மாதிரியே இருக்கு. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை இந்த லேடியை வச்சுதான் இந்த கசாண்ட்ராவையே உருவாக்கி இருப்பாங்களோ அப்படின்னு தோணிட்டு இருக்கும்போது நமக்கு அப்படியே விஷுவலா ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. கசாண்ட்ரா அப்படின்னு ஒரு லேடி உண்மையிலேயே இந்த வீட்டுல வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு ஹஸ்பண்டும் ஒரு பையனும் இருந்திருக்கான். இவங்க அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ப்ரொஜெக்டரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இவங்களும் போய் தூங்கிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம கசாண்ட்ராவே அந்த ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணி போட்டோவெல்லாம் ஒன்னு ஒன்னா மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு செகண்ட் போட்டோவை பார்த்த உடனே கசாண்ட்ராக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. என்ன பண்ணிடுது, அந்த ப்ரொஜெக்டரை டொம்முன்னு வெடிக்க வச்சு ஹாலை இப்ப பத்திக்கிட்டு எரியுது. அப்படியே கட் பண்ணி ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிட்டாங்க. இப்ப செகண்ட் எபிசோட ஓபன் பண்ணா
நம்ம கசாண்ட்ராவே ஹாலையும் பத்த வச்சுட்டு அதுவே இப்ப ஃபயர் அலாமும் கொடுத்துருது. இவங்க 4 பேரும் பயந்து போய் இப்ப வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்துடுறாங்க. நம்ம கசாண்ட்ராக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் வால்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது தெரியும். ஸோ அதுவே அந்த நெருப்பெல்லாம் இப்ப அணைச்சு விட்டுருச்சு. இப்ப நல்லா விடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க, ஹால்ல இருந்த எல்லா பொருளுமே எரிஞ்சு போச்சு. ஐயோ, இந்த போட்டோஸும் எரிஞ்சு போச்சா? ஏய், சோஃபாவே எரிஞ்சு போச்சு, உனக்கு அந்த போட்டோ தான் பெருசா இருக்கா? இங்க பாருங்க, நேத்து நைட்டு இந்த போட்டோஸ்ல நான் ஒரு சில விஷயத்த பார்த்தேன். கசாண்ட்ரான்னு ஒருத்தவங்க உண்மையிலே இந்த வீட்டுல வாழ்ந்திருக்காங்க. நம்ம கசாண்ட்ரா ரோபோ இருக்குல்ல, அதே மாதிரிதான் அவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சுதான் இந்த ரோபோவே கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நேத்து நைட்டு நீ தான் இந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி பார்த்திருக்க, ஆஃப் பண்ணாம அப்படியே வந்துட்டு அது ஹீட்டால ஃபயர் ஆயிருக்கு, கரெக்டா? ஓ, ஃபயர் ஆனதுக்கு என் மேல பழிய போடுறீங்களா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ப்ரொஜெக்டரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். நீங்க என் மேல சந்தேகப்படுவீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு கோவமா போயிடுறாங்க. நம்ம டேவிடும் அப்படியே கீழே உட்காந்துருக்காரு. நம்ம கசாண்ட்ராவே வந்து, இங்க பாருங்க, ஃபயர் ஆனதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பக்கத்துல ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்கு இல்லையா, அது ப்ரொஜெக்டர் மேல கொட்டி அப்படிதான் ஃபயர் ஆச்சு. ஸோ சமீராவை திட்டாதீங்க அப்படின்னு டேவிட சமாதானப்படுத்திட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா 1971க்கு இப்ப கதைகளும் நகருது. இந்த எபிசோடு ஃபுல்லாவே பிளாஷ்பேக் பிரசன்ட் அப்படின்னு மாத்தி மாத்தி தான் காமிப்பாங்க. இது நம்ம கசாண்ட்ராவோட பிளாஷ்பேக். நம்ம கசாண்ட்ராவோட பையன் இருக்கான்ல, அவனோட பேரு பீட்டர். அவன் ஒரு ஃபுட்பால் பிளேயர், நல்லா தான் விளையாடுவான். ஆனா அவனோட கோச்சு இன்னமுமே அவனை டீமுக்குள்ள இறக்கி விடவே மாட்டேங்கிறாரு. இவங்க அப்பா எப்படிப்பட்ட டைப்னா, நீ ஏன் இன்னும் டீம்ல இறங்காம இருக்க அப்படின்னா, நீ சரியா விளையாடலன்னு அர்த்தம், நல்லா விளையாடு அப்படின்னு பாலை தூக்கி அவன் மண்டைக்கு நேரா பயங்கர ஃபோர்ஸா அடிச்சு விட்டுறாரு. அதாவது இவருக்கு எப்படின்னா, அவன் பையன் நம்பர் 1 இருக்கணும், இல்லன்னா அவன் கிட்ட இப்படிதான் நடந்துப்பாரு. அதனால நம்ம பீட்டரும் இப்ப கோச்சு கிட்ட நடந்து போறான். நம்ம கசாண்ட்ராவும் பின்னாடியே போறாங்க. பீட்டர், அப்பா ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு, நீ நல்லா தான் விளையாடுற, நான் சொல்றேன்ல, அம்மா சொல்றேன் நம்பு, நீ இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா போதும், நீயும் அந்த மேட்ச்ல விளையாட ஆரம்பிச்சிடலாம், அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவன் மறுபடியும் கோச்சுக்கிட்டு போயிடுறான். கட் பண்ணி இப்ப பிரசன்ட்டுக்கு வந்தா நம்ம ஜூனோ இருக்குல்ல, அது பிரஷ் பண்ணிட்டு இருக்கு. கசாண்ட்ரா பின்னாடியே வந்து, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீ மியூசிக் கிளப்புக்கு போற, பயமா இருக்கா? பயமா இருக்கு, அங்க இருக்கவங்களும் என் கூட பேசாம போயிட்டாங்கன்னா அது எப்படி பேசாம போவாங்க? நீ எவ்வளவு அழகா பாடுற தெரியுமா? நீ பாடுறத வச்சு அத்தனை பேரும் உன்கிட்ட தான் வந்து பேசுவாங்க. இன்னைக்கு பாரு உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க போறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு. நம்ம டேவிடும் ஃபின்னை இப்ப ஸ்கூல்ல டிராப் பண்றதுக்கு வந்திருக்காரு. அந்த ஸ்டீவ் இருக்கான்ல, அவன் வந்து, நீங்க தானே ஃபின்னோட அப்பா, என்னோட ஸ்டெப் மதர் உங்களோட மிகப்பெரிய ஃபேன், உங்க எல்லா புக்குமே அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ஸ்கூலுக்குள்ள போகும்போது, டே ஃபின்னு, உங்க அப்பா இவ்வளோ பெரிய ஆத்தர்னு ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ கேட்கவே இல்லை, நானும் சொல்லல அப்படின்ட்டு இப்ப கிளாஸ்க்குள்ள போறானுங்க. ஆனா இன்னைக்கு ஸ்டீவ் நம்ம ஃபின் பக்கத்துல உட்காரல, அவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த உடனே அவனுங்க பக்கத்துல போய் உட்காந்துட்டான். இதுல நம்ம ஃபின்னு பயங்கர கடுப்பாயிடுறான். அப்படி இப்ப வீட்டுல காமிச்சா நம்ம சமீரா ஒரு ஸ்டாச்சு ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு ஊர்ல தங்கி இருந்தாங்கல்ல, அங்க ஒரு லேடி கிட்ட இருந்து கால் வருது. இவங்களும் வீடியோ கால்ல அந்த வீடை ஃபுல்லா சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்களா, வீட்டுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு. அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ உன் தங்கச்சி இறந்து போனதுல இங்க ரொம்பவே சோகமா இருந்த, அங்க போய் சந்தோஷமா இருந்தீங்கன்னா அது எனக்கும் சந்தோஷம் தான். என்னதான் நான் சந்தோஷமா இருந்தாலும் இன்னமுமே கேத்தரின் என்னால மறக்கவே முடியல. கேத்தரின் யாருன்னா, இவங்க தங்கச்சியோட பேரு தான் கேத்தரின். அவளை பத்தி எனக்கு எப்ப பார்த்தாலும் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. சின்ன வயசுல எல்லாம் நாங்க அவ்வளவு விளையாடுவோம் தெரியுமா. எனக்கு ஒரு ரூம்குள்ள வச்சு யாராவது போட்டிட்டா ரொம்ப பயப்படுவேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவ அதை தான் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா இப்ப அப்படி பண்றதுக்கு எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி விடு, கவலைப்படாத, நீ எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கியோ எனக்கு கூப்பிடு, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி காலை கட் பண்ணிடுறாங்க. வெளியில ஏதோ பயங்கரமா ஒரு சத்தம் கேக்குது. இவங்க டேவிட் தான் வந்துட்டாங்க போல அப்படின்னு டேவிட் அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா வெளியில யாருமே இல்ல. கசாண்ட்ரா, இந்த வீட்டுக்குள்ள யாராவது வந்தாங்களா? யாரும் வரல, வேற யாராவது இருக்காங்களா? நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னா சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு பொறுமையா பக்கத்துல போனா டம்முன்னு கசாண்ட்ரா முன்னாடி வந்து நிக்குது. ஏ கசாண்ட்ரா, நீ தானா? நான் தானு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் இவ்வளவு பயந்துருக்க மாட்டேன்ல. சாரி, இனிமே சொல்றேன், மதியத்துக்கு பொட்டேட்டோ சமைக்கலான்னு இருக்கேன், ஆனா பொட்டேட்டோ மேல இருக்கு, எனக்கு எட்ட மாட்டேங்குது, கொஞ்சம் எடுத்து தரீங்களா? சரி இரு, எடுத்து தரேன் அப்படின்னு இவங்க ஒரு ரூம்குள்ள போறாங்க. போன உடனே டம்முன்னு டோரை லாக் பண்ணி விட்டுறது. இவங்களுக்கு தான் ஒரு ரூம்குள்ள வச்சு அடைச்சிட்டா பயங்கரமா பயப்படுவாங்கல்ல. இவங்களும் கசாண்ட்ரா கசாண்ட்ரா கதவை தர, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா இது கண்டுக்காம அது பாட்டுக்கு உள்ள போய்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இது கையை கலட்டி தனியா கூட வைக்கலாம் போல. இதோட கையை கலட்டி தனியா வச்சுட்டு பிரெட் கட் பண்றதுக்காக இன்னொரு மிஷின் இருக்கும்ல, அதை மாட்டிக்கிட்டு வந்து கூலா பிரெட்டை கட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கட் பண்ணி அப்படியே பிளாஷ்பேக்கு போனா நம்ம கசாண்ட்ரா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, என்ன நைட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வீட்டுக்கே வரல, இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால வர முடியாது. என்ன இப்பெல்லாம் நீங்க அடிக்கடி வீட்டுக்கு வரதே இல்ல, என்ன பண்றது, வேலை அதிகமா இருக்கு. சரி ஆபீஸ்ல உங்க கூட வேற யாராவது இருக்காங்களா? ஹெல்கான்னு ஒருத்தி இருக்கா. ஹெல்காவா? அது யாரு? அது என்னோட புது செக்ரட்டரி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இவங்க லாண்ட்ரிக்கு துணி போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவங்க ஹஸ்பண்டோட சட்டையில சிவப்பு கலர்ல ஏதோ லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கத பாக்குறாங்க. இப்ப இவங்களுக்கு சந்தேகம் வருது, இவரு
நைட்டு லேட்டா வீட்டுக்கு வராரு. சட்டையில லிப்ஸ்டிக் கரை இருக்கு. ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு இவங்க மண்டைக்குள்ள சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்கு. நைட்டு இவங்க தன்னோட பையன் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க நார்மலா இல்லாம அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பீட்டரும் கசாண்ட்ரா கிட்ட, அம்மா என்னமாச்சு, ஏன் இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சாப்பிடு. அம்மா நான் ஒன்னு டிசைட் பண்ணியிருக்கேன். என்னது? நான் அந்த கேமை விட்டு வெளியில வந்துடலான்னு இருக்கேன். டேய் இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு அந்த கேமை விட்டு வெளியில வரங்கிற? பிரச்சனைனா முதல்ல அதை ஃபேஸ் பண்ண கத்துக்கோ. இப்படி கோழ மாதிரி பயந்து ஓடாத அப்படின்னு ஆல்ரெடி உங்க டென்ஷன்ல இருந்தாங்களா, அந்த டென்ஷன்ல கத்திட்டாங்க. சாரிடா, நான் ஏதோ வேற ஒரு டென்ஷன்ல கத்திட்டேன், நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்ட்டு அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்படியே இப்ப வெளியில வந்து கார் எடுத்துட்டு நேரா நம்ம அவரோட ஆபீஸ்ல போய் பாத்திரலாம் அப்படின்ட்டு வேகமா போறாங்க. பிரசன்ட்டுக்கு வந்தா நம்ம சமீரா இன்னமும் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம டேவிட் வந்து அந்த கதவை திறந்து விட்டுறாரு. ஏ சாம், நீ எப்படி உள்ள போன, எப்படி லாக் ஆச்சு, வா அப்படின்னு கூட்டிட்டு வந்து இப்ப உட்கார வைக்கிறாரு. இங்க பாருங்க, அவதான் என்ன உள்ள வச்சு லாக் பண்ணிட்டா. யாரு? அவதான் கசாண்ட்ரா. கசாண்ட்ரா லாக் பண்ணாலா? நான் வந்து கதவை திறக்கும் போது டோர் ஈஸியா ஓபன் ஆயிடுச்சு, அது லாக் ஆகவே இல்ல. அது மட்டும் இல்ல, நீ உள்ள போனது தெரிஞ்சு கசாண்ட்ரா ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிட்டு இருக்கா. நீ அவளை போய் சந்தேகப்படுற அப்படின்னா நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்களா? சரி சரி விடு, நம்புறேன், நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணி ஸ்கூல்ல காமிச்சா நம்ம ஃபின்னு ஸ்டீவ் மேல பயங்கர கோவமா நடந்து வந்துட்டு இருக்கான். ஸ்டீவ் பின்னாடியே வந்து, டேய் ஃபின் நில்லுடா, ஏன் என் மேல இவ்வளவு கோவமா இருக்க? போ, நான் வேணான்னு அவனுக்கு கூட போய் உட்காந்தில, அவனுக்கு கூடயே போ. டேய் அவனுங்க என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸரா, அவனுங்களை விட்டுட்டு அப்படியே உன் கூட வர முடியாதுல்ல. டேய் நீனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, தயவு செஞ்சு நில்லு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப ஃபின்னும் நின்னுறான். வீட்டுல நம்ம சமீரா டேவிட் கிட்ட, இங்க பாருங்க என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லட்டா? எனக்கு ஊர்ல இருந்து மீனா கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப என்னோட தங்கச்சி என்ன கதவுக்குள்ள வச்சு லாக் பண்ணுவா அப்படின்ற விஷயத்தையும் நான் சொன்னேன். அதை இவ கேட்டிருக்கா. அதனாலதான் அதை கேட்டுட்டு உடனே எனக்கு இப்படி பண்ணி பார்த்திருக்கா. இங்க பாரு, நீ சொல்றதை கேட்டா ரொம்ப சில்லியா இருக்கு. இது ஒரு மிஷின் 01. இந்த டிஜிட்டல்ல மட்டும்தான் இதால ஒர்க் ஆக முடியும். இது உனக்கு ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்குது நீ சொல்ற, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. இந்த ரோபோவை யாரு உருவாக்குனா, எப்படி உருவாச்சுன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, இதுல என்னெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியாது. என்ன கேட்டா இந்த கசாண்ட்ரா நமக்கு டேஞ்சர், அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி விடு, இத பத்தி நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு தெரிய வேணாம், தெரிஞ்சா ரொம்ப பயந்துருவாங்க, சரியா? நான் சொல்ல மாட்டேன். சரி போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு இப்ப உள்ள அமுச்சு விட்டுறாரு. கட் பண்ணி பிளாஷ்பேக்கு போனா நம்ம கசாண்ட்ரா கார் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வந்தாங்கல்ல, அதே மாதிரி இப்ப வந்துட்டாங்க. நான் அவரோட ஒய்ஃப் தான், உள்ள போகணும் அப்படின்னு சொன்ன உடனே வாட்ச்மேனும் இப்ப உள்ள விட்டுறாரு. உள்ள போய் பார்த்தா அது ஏதோ பெரிய லேப் மாதிரி இருக்கு. குரங்கு, எலி, ஆடு அதெல்லாம் வச்சு ஏதோ ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு அவங்களோட ஹஸ்பண்டே இப்ப பின்னாடி வந்து, இதுதான் நான் பண்ணிட்டு இருக்க ரிசர்ச், இது மட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னா இந்த உலகத்துல யாருமே நோயால சாகவே மாட்டாங்க. ஆமா, என்ன இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? இல்ல உங்களுக்கு பசிக்கும்ல, அதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். ஓ சரி ஓகே அப்படின்னு அந்த சாப்பாடை வாங்கி வச்சுட்டு, ஹெல்கா இங்க வா அப்படின்னு ஹெல்காவை கூப்பிட்டு, இங்க பத்தியா இதுதான் ஹெல்கா, என்னோட புது செக்ரட்டரி அப்படின்னு அவரோட ஒய்ஃபுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அவங்கள பார்த்தா கொஞ்சம் வயசான லேடி மாதிரி இருக்காங்க. இவங்க தான் ஹெல்காவா? அப்படின்னா இவங்க கூட அஃபேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. கட் பண்ணி மறுபடி பிரசன்ட்டுக்கே வந்தா நம்ம சமீரா டேவிட் கிட்ட வந்து, நான் ஷாப்பிங் போறேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு போறாங்க. இவங்க வெளியில வந்து கார்ல ஏறிட்டு இந்த வீட்டோட ஓனர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், ஆனா நான் அப்படி கேட்டேன்ற விஷயம் என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிய வேண்டாம். இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி கசாண்ட்ரான்னு யாராவது உயிரோட இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கத நம்ம கசாண்ட்ரா பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டே இருக்கு. கசாண்ட்ரான்னு யாரும் இந்த வீட்டுல இருந்தது இல்ல, ஆனா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டு ஓனரோட பேரு ஹாஸ்ட். சரி ஓகே, நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்ட்டு டக்குன்னு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஸ்டீவ் ஃபின் கிட்ட, ஏண்டா இவன் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணலையா? கண்டிப்பா மிஸ் பண்றேன், அதுவும் நான் கிட்டார் பேண்ட்ல வேற இருக்கேனா, கண்டிப்பா நாங்க போய் ஆகணும். இந்த ஸ்கூல்லாம் முடிகிற வரைக்கும் தான் இங்க இருப்பேன், அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜூனோ டக்குன்னு வந்து கதவை திறந்து, ஃபின் இன்னைக்கு மியூசிக் கிளாஸ்ல நான் என்னெல்லாம் கத்துக்கிட்ட தெரியுமா, வா உனக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஏய் நான் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கேன்ல, வந்து டிஸ்டர்ப் பண்ற போ அப்படின்னு சொல்லி ஜூனோவை வெளியில அமுச்சு விட்டுறான். நம்ம ஜூனோவும் சோகமா வந்து அடுத்து அவங்க அப்பா கிட்ட, அப்பா உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும், நான் வேலையா இருக்கேம்மா, அப்புறமா வரேன், நீ போ அப்படின்னு சொல்லி இவரும் அமுச்சு விட்டுறாரு. நம்ம ஜூனோக்கு என்னடா அது, நம்ம ஒண்ணு காட்டணும்னு நினைக்கிறோம், யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பயங்கர சோகமா இருக்கு. சரி அம்மா கிட்டயாவது காட்டலாம் அப்படின்னு அம்மா ரூமுக்கு போய் பார்த்தா அம்மாவை காணோம். கசாண்ட்ரா பின்னாடியே வந்து, என்ன யாருமே உனக்கு காது கொடுத்து கேட்கலையா, நீ என்ன கத்துக்கிட்ட என்கிட்ட சொல்லு, நான் கேட்கறேன் அப்படின்னு நம்ம ஜூனோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கு. கட் பண்ணா நம்ம சமீரா கார் எடுத்துட்டு கிளம்புனாங்கல்ல, அவங்க நேரா இப்போ ஒரு லைப்ரரிக்கு வந்திருக்காங்க. அங்க வந்து அந்த ஹாஸ்டன்ற பேரை போட்டு இதை பத்தின ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி வருது. இவங்களும் உடனே போயிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல என்ன இருக்குன்னா, கசாண்ட்ரா 1972லயே இறந்து போயிட்டதா எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களோட ஹஸ்பண்டுமே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல இருக்கு. இதையெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் கிளம்பி அவங்க வீட்டுக்கே வந்துகிட்டு இருக்காங்க.
ரூம்ல நம்ம ஸ்டீவும் ஃபின்னும் இப்ப நாளைக்கு டெஸ்ட்டுக்காக படிச்சிட்டு இருக்கானுங்க. இவனுங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுது. அப்படியே க்ளோஸ் ஆகலாம் ட்ரை பண்றப்போ கரெக்டா அவங்க அம்மா வந்து ஃபின்னை கூப்பிட்டுறாங்க. சரிடா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவும் கிளம்பி போயிடுறான். நைட்டு வழக்கம் போல இவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜூனோ சோகமா இருக்கு. ஜூனோ என்ன சோகமா இருக்க? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீ மியூசிக் கிளாஸ் பண்ணல, அங்க என்ன கத்துக்கிட்ட? அதை உங்க யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன் என்னாச்சு? நான் கசாண்ட்ரா கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் முதல்ல போய் அப்பாட்டே அண்ணன்ட்டே கேட்டேன், அவங்க கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இனிமே அதை பத்தி உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன், கசாண்ட்ரா கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். ஓஹோ ஜூனோ நீ ரொம்ப சோகமா இருக்க. சரி நம்ம ஏன் ஃபேமிலியா சேர்ந்து ஒரு கேம் விளையாடக்கூடாது? கேமா? கண்டிப்பா விளையாடலாம் அப்படின்னு இப்போ ஒரு கேம் விளையாடலான்னு பிளான் போடுறாங்க. நம்ம ஜூனோ அவங்க அம்மா கிட்ட, அம்மா கசாண்ட்ராவே சேர்த்துக்கலாமே? இல்ல இல்ல அது வந்தா கரெக்டா இருக்காது. அம்மா கசாண்ட்ரா வந்தா ஃபன்னா இருக்குமா, கூப்பிடலாம் அப்படின்னு கசாண்ட்ராவையும் இந்த கேமுக்குள்ள சேர்த்துக்கிறாங்க. இது என்ன கேம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரை எடுத்துப்பாங்க. அதாவது டேவிட் சமீரா கேரக்டர், ஃபின்னு ஜூனோட கேரக்டர், அது மாதிரி கேரக்டரை மாத்தி மாத்தி எடுத்துக்கணும். அவங்க கேட்கிற கேள்வி வச்சு அந்த கேரக்டர் யாரு அப்படின்னு மத்தவங்க எல்லாம் கண்டுபிடிக்கணும். இதுதான் கேம். நம்ம கசாண்ட்ராக்கு ஜூனோ என்ன கேரக்டர் கொடுக்குதுன்னா இவங்க அம்மா கேரக்டரை கொடுக்குது. சோ கசாண்ட்ராவும் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. நான் ஒரு பொண்ணா அப்படின்னா அவங்களும் ஆமாங்கிறாங்க. இப்படியும் ஒரு 2-3 கேள்வி கேட்டுக்கிட்டே வந்துட்டு 4வது கேள்வியா, நான் இன்னைக்கு ரூமுக்குள்ள லாக் ஆயிட்டேன், அப்ப நான் ரொம்ப பயந்துருப்பேனா பயந்துருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டுருது. ஆக்சுவலா இவங்க என்ன பேசியிருந்தாங்க, இந்த விஷயம் பசங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு பேசியிருந்தாங்கல்ல, இது அதனால வேணும்னே அவங்களுக்கு தெரியற மாதிரி அந்த உண்மையை போட்டு உடைச்சிருச்சு. நம்ம சுமார உடனே இந்த கேமுக்கு நான் வரல அப்படின்னு கோவம் வந்துருச்சு போயிடுறாங்க. நம்ம டேவிடும் பின்னாடியே போறாரு. அப்பா அம்மாக்கு என்னாச்சு, அவங்க உண்மையிலேயே டோருக்குள்ள லாக் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இருங்க வரேன் அப்படின்ட்டு இவர் பின்னாடி போறாரு. சமீரா என்னாச்சு, எதுக்காக இவ்வளவு கோவம் வந்துருச்சு வர? நான் சொன்னேன்ல அந்த கசாண்ட்ரா டேஞ்சர்னு அப்பவே சொன்னேன்ல. நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அங்க பாத்தீங்களா பசங்க முன்னாடி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டா. அவ இதெல்லாம் வேணும்னு தான் பண்றா. ஏய் ஒரு கம்ப்யூட்டர் எப்படி வேணும்னு பண்ணும், அதோட நாலேஜ்ல என்னெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கோ அதை வச்சு அது அந்த கேமை விளையாண்டுருக்கு, அவ்வளவுதான். அப்படியா? அப்படின்னா என் கூட வாங்க, நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு இவங்களும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு நான் லைப்ரரிக்கு போனேன். அப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சு. கசாண்ட்ரான்னு ஒருத்தவங்க உண்மையிலேயே இந்த வீட்டுல வாழ்ந்திருக்காங்க. ஆனா 1972ல அவங்க இறந்து போயிட்டாங்க. அதே வருஷம் தான் இந்த வீடு ஸ்மார்ட் ஹோமா மாத்தப்பட்டிருக்கு. அவங்க செத்து போன கொஞ்ச நாள்லயே அவங்க ஹஸ்பண்டையும் பையனையும் கார் ஆக்சிடென்ட்ல யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அந்த கொலை நடந்த போட்டோ கூட நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. இந்த போட்டோவை பாருங்க. கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கா, பக்கத்துல இந்த ரோபோ எதுக்காக நிக்குது? சமீரா உனக்கு என்னதான் ஆச்சு, எதுக்காக இப்படி போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? என்ன நான் குழப்பிக்கிறேன்னா? இதையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தப்பாவே தோணலையா? இங்க பாரு, நம்ம இங்க வந்தது ஒரு புது லைஃபா ஸ்டார்ட் பண்றதுக்கு. இது மாதிரி எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காது ப்ளீஸ். இதெல்லாம் நார்மலா நடக்கிற ஒரு விஷயம், அது உனக்கு தப்பா தெரியுது, அவ்வளவுதான். நம்ம வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா வாழலாம் வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாரு. கட் பண்ணி இப்ப பிளாஷ்பேக்கு போனா நம்ம கசாண்ட்ராவும் ஹாஸ்டும் இப்ப ஒரு பப்ல உட்கார்ந்துருக்காங்க. இவங்களை மீட் பண்றதுக்காக ஒரு கப்பல் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க வந்து நம்ம கசாண்ட்ரா கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும், நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கசாண்ட்ரா ஃபேஸே ஒரு மாதிரி மாறி போயிடுது. அழுதுகிட்டே டக்குன்னு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. ஐயோ கசாண்ட்ரா இருக்கும்போது இதை நான் சொல்லியிருக்கவே கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு அந்த லேடியும் பின்னாடியே எந்திரிச்சு போறாங்க. ஏ சாரி, நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு இதெல்லாம் சொல்லல, ஏன்னா உனக்கு செகண்ட் பிரெக்னன்சி அப்போ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னு இப்ப நமக்கு தெரியல. நான் அதுக்காக அழுகல, நீ பிரெக்னென்ட் ஆனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அப்ப நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? ஹாஸ்ட் முன்ன மாதிரி இல்ல, இப்ப ரொம்பவே மாறிட்டாரு. நைட் எல்லாம் லேட்டா வீட்டுக்கு வராரு, என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாரு, ஏன்னே புரியல. இவ்வளவுதான் விஷயமா? நீ ஹாஸ்ட் கூட போய் ஒரு டான்ஸ் மட்டும் பண்ணு, அவ்வளவுதான், மறுபடியும் உனக்கு அவரு விழுந்துருவாரு. அப்படியா? ஆமா, நல்லா மேக்கப்லாம் போட்டுட்டு போ அப்படின்னு லிப்ஸ்டிக் எடுத்து போட்டு விட வராங்க. நம்ம ஹாஸ்டோட சட்டையில என்ன கலர் லிப்ஸ்டிக் ஒட்டி இருந்துச்சு? ரெட் கலர் தானே, அதே கலர் லிப்ஸ்டிக்கை இவங்க எடுத்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கசாண்ட்ராக்கு இந்த லேடி மேல டவுட் வர ஆரம்பிக்குது. கட் பண்ணா நம்ம சமீரா இருக்காங்கல்ல, அவங்க பாத் டப்ல குளிச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்தா நம்ம கசாண்ட்ரா வந்து முன்னாடி நிக்குது. நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான், நான் இந்த வீட்டுல தான் வாழ்ந்தேன், நாங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா பீட்டரும் ஹாஸ்டும் இப்ப என் கூட இல்ல. அவங்க போனதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு தனிமையா ஃபீல் பண்ண தெரியுமா? ஒரு தடவை என்னோட ஃபேமிலியை நான் இழந்துட்டேன், ஆனா இந்த தடவை என்னோட ஃபேமிலியை நான் இழக்கவே மாட்டேன். டேவிட், ஃபின், ஜூனோ இவங்க 3 பேரும் என்னோட ஃபேமிலி. நீ யாரு தேவையில்லாம வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க? மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு, இது என்னோட வீடு, என்னோட ஃபேமிலி, வீட்டை விட்டு வெளியில போடி அப்படின்னு கத்தும் போது கட் பண்ணி செகண்ட் எபிசோட முடிச்சிட்டாங்க. மொத்தம் இந்த சீரீஸ்ல 6 எபிசோடு, 2 எபிசோடு இந்த வீடியோல பார்த்தாச்சு. மிச்சம் இருக்க 4 எபிசோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.